அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஆஹா, அடிக்கிறப்ப அடியோட வலியை கூட தாங்கிக்கலாம் போல இருக்கு. அடி வாங்கிட்டு எவ்வளோ தூரம் நடக்க வேண்டியதாக இருக்குது. முன்னாடி இதுவும் வச்சு அடிச்சிருக்கக்கூடாது, உள்ளே கொண்டு போய் வச்சு அடிக்கிறாங்களே ஐயா. அப்பாடா, ஒரு வழியாக வெளியே வந்தாச்சு. ஆஹா, நம்ம ஆளுங்க ரிசல்ட்டை எதிர்பார்த்து எவ்வளோ ஆர்வமாக நிற்கிறானுங்க. என்னண்ணே, என்னாச்சு? சொன்ன மாதிரியே ஸ்கெட்சை போட்டு தூக்கிட்டேன்டா. அடித்த அடியில் உள்ளே எந்திரிக்க முடியாமல் கிடக்குறான். என்னன்னு சொல்கிறீங்க? நம்பவே முடியலையே. சாதாரணமாக அவனை ஸ்கெட்ச் போட்டு தூக்குறதுக்கு 2 மணி நேரமா கோச்சா? என்னண்ணே, என்னையும் அடிக்கிறீங்க? ஏண்டா, சொன்னால் நம்ப மாட்டியா? வீடியோ எடுத்துகிட்டு வந்து காட்டணுமா உனக்கு? ஆள் யாருன்னு பார்க்காம அவசரப்பட்டு கமிட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆள் எப்படி இருந்தான்னு பார்த்தல்ல. அவனுக்கு 5 நிமிஷத்தில் ஸ்கெட்ச் போட்டுற முடியுமா? அதான் பொறுமையாக போட்டு தூக்கிட்டு வந்துட்டேன். சாரிண்ணே, தெரியாமல் கேட்டேன். டேய், ஒரு ரவுண்டு முடிஞ்சதும் கேப்பு விட்டேன்டா. அந்த கேப்பில் அவன் கேட்குறான், அவ்வளோதானா, கிளம்பட்டுமான்னு. வெற்றுவனா என்ன, உன்னை ஸ்கெட்சு போட்டு தூக்கிட்டு தான் போவேன்னு சொல்லிட்டேன். அதுலேயே அவன் பாதி டர் ஆயிட்டான். அதுக்கப்புறமா பொறுமையாக ஸ்கெட்ச் போட்டு அவனை தூக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனால் ஒன்றுடா, நான் அடித்த அடியை முழுசாக தாங்கினவன் அவன் ஒருத்தன் தான்டா. ஏன்னா அவனோட உடம்பு அடிக்கிறதுக்கு அவ்வளோ வசதியாக இருந்துச்சு. ஆமாம், எனக்கு சிரமமே இல்லைடா. ஏண்ணே ஒரு பதட்டமாகவே இருக்கீங்க? இந்த ஏரியாவை விட்டு நாம் எஸ்கேப் ஆகணும், புரியுதா? அதான் மண்டையனையே பொழந்து கட்டிட்டீங்களே, அப்புறம் எதுக்குண்ணே அவசரம்? டேய், நான் அடித்து போட்டிருக்குது சாதாரண ரவுடி இல்லைடா. விஷயம் தெரிஞ்சு எல்லாரும் நம்மளை சுற்று போடுறதுக்கு முன்னாடி நாம் இங்கேருந்து சூப்பராக கிளம்பிடணும். நல்ல வேலை, நாம் அடி வாங்கினதை ஒரு அடியால் கூட பார்க்கல. ஒரு நிமிஷம், என்ன அது? எங்கள் பாஸ் கூட மோதுறவங்களுக்கு அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி gift கொடுக்கறது வழக்கம். அதுதான். கொச்சா, பத்தியா, அடி வாங்கியும் உனக்கு கிஃப்டெல்லாம் கொடுத்து அமைச்சிருக்காங்க. இது சாதாரண வெற்றி இல்லை கொச்சா, உன் கோபத்துக்கு கிடைச்ச சூப்பர் வெற்றி. என்ன அது, போட்டு தாக்கிட்டு ஏதோ பொருளை கொடுத்து அமைச்சிருக்கான். டேய், கிளம்புங்கடா, வீட்டுக்கு போய் பொறுமையாக பிரித்து பார்க்கலாம். முடியாது கொச்சா, இங்கேயே நீங்கள் பிரிக்கிறீங்க, நாங்கள் அது என்னன்னு பார்க்குறோம். என்னத்தை கொடுத்து அமைச்சிருப்பான், ஒன்றுமே புரியலையே. என்ன இருக்குன்னு நீங்களே பாருங்களேண்டா. கொச்சா, என்ன கொச்சா, உள்ள ஒரே பொம்மை விளையாட்டு ஜாமானா இருக்குது. அடித்து முடிச்சிட்டு இனிமே என் கூட விளையாடணும்னு ஆசைப்படாதுன்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்கு தான் அனுப்பியிருக்கான். அதை எடுத்துட்டு அப்படியே கிளம்புங்க. பரவாயில்ல கொச்சா, மண்டேனையே நீ சமாளிச்சிருக்கனா, இனிமேல் சென்னையில் யார் வந்தாலும் நீ சமாளிச்சிருவ கொச்சா. ஆஹா, உள்ளே போய் என்ன நடந்ததுன்னு தெரியாமல் இவ்வளோ பெருமையாக பேசுகிறான். அவங்கிட்ட நான் மோதி இருந்தா இந்நேரம் எனக்கு சங்கு ஊதியிருப்பான். பரிசு பொருளை பார்த்தும் கூடவா இவனுங்களுக்கு புரியலை. காமெடி ரவுடின்னு சொன்னவன் விளையாட்டு ஜாமானை அமிச்சு அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டானே ஐயா. இதை விட எனக்கு கேவலம் என்ன வேணும்? இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.